வணக்கம். நான் விஜயகுமார். வைட் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. 145 ஸ்ட்ராட்டஜியில் வந்து இன்னைக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தது. இன்னைக்கு வந்து என்னன்னா மார்னிங்கும் டார்கெட் கொடுத்தது அண்ட் 1:30க்கு யார் ட்ரேட் எடுத்தீங்களோ அவங்களுக்குமே டார்கெட் கொடுத்தது. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபிளான டே. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த தேர்ஸ்டே ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து டார்கெட் கொடுத்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஏன்னா இட்ஸ் அ ட்ரெண்டிங் டே இல்லைங்களா? ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்டபிள் டேவாக தான் இருக்கும். ரீசன் வந்து என்னன்னா, ஆப்ஷன் பையிங்க்கு நமக்கு ட்ரெண்ட் தேவை. இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் இருந்ததுனால நம்மளுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இன்னைக்கு நல்லா கிளிக் ஆச்சு. அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் கிவன் ப்ராஃபிட். ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த கொஷின்ஸ் கேட்குறீங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஒரே ரிக்வஸ்ட் வந்து என்னன்னா, சேனலோட பிளேலிஸ்ட்டில் வாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அவருமே சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அட்லீஸ்ட் ஒன் பர்சன் குட் ஏபிள் டு ரெகக்னைஸ் மை ஒர்க். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய இன்சைட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம் பிரதர், உங்களுடைய வார்த்தைகளுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சி 145 ரிலேட்டடாக வந்து டெய்லி என்ன ட்ரேட் பண்ணுறோமோ அதோடைய என்டையர் ட்ரேடுக்கான ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் அதோடைய அனாலிசிஸ், அன்னைக்கு எனக்கு என்ன நடந்தது, நான் என்ன புதுசாக பார்த்தேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த லைவ் ட்ரேடிங் வீடியோஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வர வர என்னன்னா வீடியோஸோட வியூ கம்மியானதுனால நான் பெருசாக வந்து லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் மேலே பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஒரிட் அபவுட் த ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு ப்ராஃபிட் ஆச்சா லாஸ் ஆச்சா அது டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுறோமா, அதுக்கப்புறம் யாரும் வந்து வீடியோவில் அன்னைக்கு என்ன நடந்தது, என்ன அனாலிசிஸ் இருக்குது அப்படிங்கிறது யாரும் பார்க்கறது இல்லை. அதனால நானுமே, ஏன்னா நிறைய அதுக்கு டைம் அண்ட் எஃபர்ட் ஆகுது. ஓகேங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லைங்கும் போது நான் அது எல்லாத்தையுமே கட் ஷார்ட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ ஸ்டில் ஐ ஃபீல் ஓகே, பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் இந்த பிளேலிஸ்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 145 ரிலேட்டட் 44 வீடியோஸ் அவைலபிள். ஓகேங்களா? அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆல்ரெடி ஆன்சர்டு. ஓகேங்களா? இந்த வீடியோஸை நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கனாலே போகிறோம், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். மேபி நீங்கள் வந்து 0.5 ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஓகே, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், வார்த்தைகள் தெளிவாக புரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, அந்த பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிடுறீங்க. அதே வந்து டெலிகிராம் குரூப்பில் திருப்பி டவுட்டாக கேட்குறீங்க. அதே போல் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டிருக்கணும், எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பிளேலிஸ்ட்குள்ளே வந்தீங்கனாலே போகிறோம், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் என்னெல்லாம் அவைலபிள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இன்னைக்கு நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது ஆக்சுவலி, டே இன்னும் நாளா அப்படின்னு சொல்லி. பட் அது நல்லா இருந்தது, அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. சி இட் இஸ் நாட் மேண்டட்ரி நான் போடுற எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் எல்லாரும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம 145 பண்ணிட்டு இருக்கோம். நான் 145 பேஸ் பண்ணி தான் வந்து கண்டினியூஸ்லி இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 145 ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜி இப்போ 145 அண்ட் 325 இது ரெண்டும் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது நான் சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் எனிவே. பட் அதை பற்றின வீடியோஸ் வந்து அடுத்த ஒரு 3 மாதம் அதோடைய ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை யாரெல்லாம் கண்டினியூ பண்ணுங்களோ அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் சம் டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஓகேங்களா? ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்னென்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம டிப்ளாய் பண்ணலாம். ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ். ஓகேங்களா? நான் பாட்டு இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ் போடும்போது ஒரே ஃபண்ட் வச்சுட்டு எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ அடுத்தது இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கன்ஷாம் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரீட்டைல் ட்ரேடர். அவர் ஆல்மோஸ்ட் க்ரோர்ஸில் அவர் சம்பாதிக்கிறாரு. ஓகேங்களா? மெயின்லி அவருடைய ட்ரேட்ஸ் எல்லாமே பேங்க் நிஃப்டியில் தான் வந்து பண்ணுறாரு. பேங்க் நிஃப்டிலையும் ஆப்ஷன் பேஸ் பண்ணி பண்ணுறாரு. ஓகே, அவர் எப்படி எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் நான் வந்து அதே ஸ்ட்ராட்டஜி அவருடையது தான். அதை வந்து நான் ஃபியூச்சர்ஸில் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஆப்ஷன் பேங்க் நிஃப்டியில் நான் நிறைய கை சுட்டுக்கிட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது. ஓகே, நம்ம இந்த
ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு தைரியம் இருக்கு. பட் இது வந்து டைரக்ஷனல்ங்கும் போது அதில் வந்து கொஞ்சம் எனக்கு பயம் இருக்கு. அதனால நான் வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பக்கம் போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து என்னன்னா அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நீங்கள் அப்புறமா பண்ணுங்க. பட் அதோட ரிசல்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாட் ஹேப்பன் டுடே அப்படிங்கிறத. சரி, இதுதான் அந்த ட்ரேட். ஆக்சுவலி மத்தியானத்துக்கு மேலே எடுக்கிறது தான் அந்த ட்ரேடு. 220க்கு வந்து நம்ம 220யோட அந்த கேண்டிலோடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இன்கேஸ் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட்டட் ரேஞ்ச் நடந்துட்டு இருந்ததுன்னா அதோடைய ஹை லோ அந்த என்டையர் பாக்ஸையுமே வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு இதோட ஹை பிரேக் பண்ணும்போது நம்ம பை பண்ணோம், இதோட லோ பிரேக் பண்ணும்போது புட்டு பை பண்ணோம். அதுதான் அவருடைய இது. ஓகே, நான் வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ணதுனால ஐ இதுக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். ஆனால் இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து 224க்கு வந்து ரொம்ப எல்லாம் உங்களுடைய சார்ட் வந்து ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது எந்த பக்கம் கேண்டில் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ வந்து க்ரீன் கேண்டில் முடியுது அப்படின்னா அடுத்த கேண்டிலுக்கு ஹை சைடில் ரெடியாக வச்சுக்கணும். இல்லை அது செல் சைட் போகுதுன்னா டக்குன்னு அதை செல்லை மாற்றிட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பை சைட். ஸோ இன்னைக்கு இதோட ஹை வந்து என்ன இருந்ததோ அதுக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அது பை போட்டேன், பை ஆயிடுச்சு. அண்ட் 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அவர் வந்து 200 250 எல்லாம் போகுது, ட்ரையல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பட் எனக்கு வந்து என்னன்னா இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் லாஸ்ட் ஹவர்ஸ்ல வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காது இல்லைங்களா? 220க்கு அப்புறம் என்ன பெருசா இருக்கு, 1 hour தான் இருக்கு மார்க்கெட்டு. அதனால அதுல வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதை அதை வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் தான் நான் இறங்கியிருக்கேன். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. 100 பாயிண்ட்ஸ் 4 லாட்டில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அண்ட் அதே போல் ஸ்டாப் லாஸும் 100 பாயிண்ட் வச்சுக்கலாம் 1:1 ரேஷியோவில். ஆக்சுவலி வந்து இந்த இந்த கேண்டிலோடைய லோ என்னவோ அதுக்கு கீழே வைக்குங்கன்னு சொல்கிறாரு. மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இந்த கேண்டில் வந்து 100 பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிறது இல்லை. ஓகே, 70 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் ஸ்டில் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் பஃபரோட நம்ம 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகும்போது 100 பாயிண்ட் மாத்திரம் இல்லை, கொஞ்சம் ட்ரையலும் பண்ணிக்கலாம். நம்ம 120 130 வரைக்கும் கூட போகலாம். பட் 100 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து எனக்கு நிறைய முறை அச்சீவ் ஆகிடும்ங்கிறது தோணுது. 80 பாயிண்ட்ஸ் வரும்போதே நான் 80லேருந்தே அதை ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் தட் 80 பாயிண்ட்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ 80 பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இங்கே அட்லீஸ்ட் 50 பாயிண்ட்ஸில் எடுத்து வந்து எஸ்எல்ல வச்சிருவோம். ஸோ தட் வி வில் நாட் கோ லாஸ் ஆன் தட் டே அப்படிங்கிறது தான். அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறமா வி வில் கம் டு நோ அது எப்படி போகிறது அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு டே 1 நல்லாவே போச்சு அது. ஸோ நாளைக்கு வந்து நான் அதை ட்ரை பண்ணுறேன். இதை பற்றின இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஷாம் டெக் அவருடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதில் நிறைய வீடியோஸ் அவர் போட்டிருக்காரு. பட் ஹிந்தியில் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணா இதோடைய வீடியோ வந்து ஒன்று ரொம்ப சிம்பிள் தான், இவ்வளோதான், வேற இதில் பெருசாக இல்லை. அதனால தான் இது தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நான் போடல. இட்ஸ் ஜஸ்ட் அ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? 5 மினிட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அட் 220 அவ்வளோதாங்க. ஓகே, 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட் டார்கெட் ஃபியூச்சர்ஸ்க்கு. ஸோ அதுக்கான கேபிட்டல் மார்ஜின் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். 145 நான் எடுக்கல. ஆனால் என்ன செஞ்சேன்னா நான் கால் ஷார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் மார்னிங் இந்த ஃபாலில் பார்த்துட்டு. ஓகே, ஆனால் வந்து ஃபார்ச்சுனேட்லி வந்து அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எழுதுவேன். ஸோ நான் அந்த கால் தான் ஷார்ட் பண்ணியிருந்தேன். 145 ஸ்ட்ராட்டஜி இதுக்கு ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ஸோ அந்த கால் ஷார்ட் பண்ணியிருந்தேன். 30-40 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. அழகாக நான் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டேன் அதில் காலையில். அதுக்கப்புறமா வந்து ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியும் ஒன்று பண்ணியிருந்தேன். நம்ம நார்மலாக பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன லிமிடெட் கேபிட்டல் மட்டும் தான் நான் டிப்ளாய் பண்ணுறேன். அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபின்னிஃப்டியில் வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகமான கேபிட்டல் போட்டுட்டு நிறைய பேர் லாஸ் ஆகிட்டீங்க. அதனால தான் நானே வந்து இந்த மாதிரி எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு விட்டோம், அதாவது கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆடுறது.
ஓகே. மார்க்கெட் மூவ் ஆகல அப்படின்னா 2 சைடும் பிரீமியம் கரைஞ்சிரும். லாஸ்ட் வீக் ஆச்சு அது. இது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலயுமே ஆச்சு அது. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் டவுன் சைட் குடுத்ததுனால நமக்கு ஈஸியா டார்கெட் கிடைச்சிருச்சு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜில. அண்ட் இது மாரி தான் நடக்கும் பெரும்பாலான சமயங்கள்ல. அதனால தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நான் உங்ககிட்ட எடுத்து வந்தேன். ஆனா நான் எடுத்து வந்த டைம் சரியில்லன்னு நெனைக்கிறேன். எடுத்து வந்த அன்னைக்கே அது எஸ்எல் அடிச்சிருச்சு. ஓகே. பட் அதுக்கு முன்னாடி அதோட எஸ்எல்இ இல்ல ஆக்சுவலி. அதுதான் ஃபர்ஸ்ட் எஸ்எல். அண்ட் அகைன் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் குடுத்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் வுட் பி ஹாப்பி. ஓகே. ஸோ இதுல எல்லாத்துலயுமே சாரி இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. நான் இதுல எவ்வளவு ஃபண்ட் போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ல பேங்க் நிஃப்டிக்கு 4 லாட் 100 குவான்டிட்டி. ஓகேங்களா? இவ்வளவுதான் நான் ட்ரேட் பண்றது. ஆனா நெறைய பேர் வந்து நீங்க வந்து ஹையர் குவான்டிட்டிஸ்ல ட்ரேட் பண்றீங்க. அது அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்ட பொறுத்தவரைக்கும். ஓகே. ஸோ ஓகே விஜய் பண்றாரு நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து என்னுடைய டோட்டல் கேபிட்டலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கு வெறும் நான் வந்து 100 குவான்டிட்டி தான் ட்ரேட் பண்றேன்னா, நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. என்ன டோட்டல்ல வந்து நான் இந்த ட்ரேட பண்றேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இதான் என்னுடைய ட்ரேட்ஸ் இன்னைக்கு. எல்லாமே ப்ராஃபிட்டபிளா போச்சு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு 145 ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த ஸ்ட்ரைக் தான் நம்ம ட்ரிகர் ஆச்சு. 17,250 பிஇ இதுதான் வந்து இன்னைக்கு ட்ரிகர் ஆயிருந்தது. அண்ட் இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தது வந்து 16,950 சிஇ. ஸோ இது ரெண்டுத்துல வந்து இது பிஇ சைடு இன்னைக்கு போச்சு மார்க்கெட். நம்ம பார்த்தாலே தெரியுது மார்க்கெட் வந்து மார்னிங்ல இருந்து எப்படி கண்டினியூஸ் ஃபால்ல இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்னைக்கு டார்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு பிரைம் ரீசன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபால் ஆகும்போது நமக்கு ஈஸிலி வி வில் கெட் ஆர் டார்கெட்ஸ். ஸோ இவ்வளோ இப்போ நேற்று முந்தா நேற்றுலாம் என்ன ஆகிட்டு இருந்து இந்த இடத்துல அப்படியே கன்சால்டேட் ஆகும். இங்கே சின்னதாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் போச்சு. அதில் தான் நமக்கு எஸ்எல் நிறைய அடிச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரியான மார்க்கெட் டேஸில் வந்து நமக்கு ஈஸிலி டார்கெட் கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே. சிமிலர்லி வந்து இன்னைக்கு 11 o'clock ட்ரேட் எடுத்திருந்தாலுமே சரி, 11 o'clock இதுலேயுமே வந்து ஈஸிலி டார்கெட் கொடுத்தது. அங்கே இருந்தும் ஈஸியாக டார்கெட் கொடுத்தது. அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ இந்த பேங்க் பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது டீட்டெயிலாக வேணும். டீட்டெயில்ஸ் ஒன்றுமே இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் யூ வாண்ட் மீ டு மேக் அ செப்பரேட் வீடியோ சொல்லுங்கள், நான் வந்து அதை பண்ணுறேன். ஓகே. வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அமேசிங் வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ.